பல்லி ஜீவராசிகளில் கூடுதல் சக்தி உண்டு. வீட்டில் எந்த இடங்களில் எல்லாம் பல்லி இருந்தால் அதிர்ஷ்டம். பல்லி எத்திசையில் சத்தமிட்டால் என்ன பலன் கிடைக்கும்? பல்லியை பார்ப்பது முன்னோர்களின் ஆசீர்வாதத்தைப் பெறுவதற்கு சமம் என்பது ஐதீகம். வீட்டில் பல்லிகள் சத்தமிட்டுக் கொண்டிருந்தால் அங்கு குல தெய்வம் இருப்பதை அறிந்து கொள்ளலாம். இன்று இந்த பதிவில் நம் வீட்டில் பல்லியை பார்த்தால் ஏற்படும் நல்ல பலனை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த மாதிரி தகவல்கள் மற்றும் கோவில் பற்றிய வரலாறு தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு மறக்காம கடவுளை காண சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பல்லிக்கு ஒலி எழுப்பும் சக்தி உள்ளது. ஊர்வன வகைகளில் இதுபோல் ஒலி எழுப்பும் சக்தி மற்ற உயிரினங்களுக்கு கிடையாது. இயற்கையின் சூட்மத்தை உணரக்கூடிய தன்மையும் பல்லிக்கு உண்டு. நமது வீட்டின் சுவரில் சுற்றித் திரியும் பல்லிகளை நீங்கள் உற்றுக் கவனிப்பது உண்டா? இல்லை என்றால் இனி கூர்ந்து கவனியுங்கள். வீட்டில் எந்த இடங்களில் எல்லாம் பல்லி இருந்தால் அதிர்ஷ்டம் வரும் என்று உங்களுக்கு தெரியுமா? வீட்டில் பல்லிகள், சிறு பூச்சிகள், பறவைகள் போன்றவைகள் வந்தாலே அந்த வீட்டில் தெய்வசக்தி நிறைந்திருப்பதாகத்தான் அர்த்தம். வீடு என்றால் கண்டிப்பாக அதில் பல்லி இருக்கும். பல்லி இல்லாத வீடுகள் இல்லை என்று கூறலாம். ஆனால் அந்த பல்லி இருப்பது சிலருக்கு பிடிக்கவே செய்யாது. உடனே அதை துரத்தி அடித்து விடுவார்கள். பல்லி அதிகம் இருக்கும் இல்லங்களில் அதிர்ஷ்டமும் அதிகரிக்கும் என்று ஆன்மீகம் கூறுகிறது. வீட்டில் எந்த இடங்களில் எல்லாம் பல்லி வாசம் செய்வது அதிர்ஷ்டத்தை தரும். அதிலிருந்து நல்லது நடக்கும், கெட்டது நடக்கும். இது போன்ற செய்திகளை நமது பாட்டி சொல்ல கேட்டதுண்டு. அவற்றைப் பற்றி பார்ப்போம். நமது பூஜை அறையில் ஒரு பல்லியைக் கண்டால் நம் வீட்டில் செல்வம் பெருகப் போகிறது என்று அர்த்தம். நம் வீட்டின் நுழைவாயிலில் ஒரு பல்லியைக் கண்டால் நமது முன்னோர்களின் ஆசை நமக்கு கிடைத்துள்ளது என்று அர்த்தம். நமது பித்துக்கள் நம் வீட்டில் குடியேறி உள்ளனர் என்று அர்த்தம். பல தருணங்களில் கனவுகளில் பல்லியைக் காண்கிறோம். கனவில் ஒரு பல்லியை நீங்கள் துரத்துவது போல் கனவு கண்டால் நீங்கள் முன் ஜென்மத்திலிருந்து முயற்சி செய்த ஒரு விஷயத்தை விரைவில் அடைவீர்கள் என்று அர்த்தம். பெரும்பாலும் நம் கண்ணில் படும் பல்லியால் நமக்கு செல்வம் பெருகும் என்றே அர்த்தம். லட்சுமி தேவி நம் வீட்டில் குடியேறுகிறார் என்று அர்த்தம் என சாஸ்திரங்கள் கூறுகின்றது. உங்களுடைய வீட்டில் பல்லி இருந்தால் எப்பொழுதும் உங்களுடைய வீட்டில் தானியங்களுக்கு குறைவிருக்காது. எப்பொழுதும் உங்களுடைய வீட்டில் உணவு தானியங்கள் நிரம்பியிருக்கும் என சொல்லப்படுகிறது. நீங்கள் அக்ஷய திருதியை அன்றைக்கு பல்லியை பார்த்தால் உங்களுடைய 7 ஜென்ம பாவங்களும் நீங்கிவிடுமாம். தீபாவளி அன்றைக்கு உங்களுடைய வீட்டில் நீங்கள் பல்லியைக் கண்டால் அது உங்களுடைய வீட்டிற்கு லட்சுமி தேவி வருவதை சுட்டிக்காட்டுகிறது. பல்லி வீட்டில் இருந்தால் அதிர்ஷ்டம் தெரியுமா? வாயு மூலையான வடக்கு திசையிலிருந்து பல்லி சத்தமிட்டால் மிக நல்ல பலன் உண்டாகும். உங்கள் வீட்டிற்கு சுபசெய்திகள் தேடிவரும் என்று பொருள். வீட்டின் குபேர மூலையான தென்மேற்கு திசையிலிருந்து பல்லி சத்தமிடுவதைக் கேட்டால் ஜனபந்தங்கள் வருகை ஏற்படும். அதாவது உங்களின் உற்றார் உறவினர்கள் அல்லது நண்பர்களின் வருகை ஏற்படுதலும் அதனால் நன்மையும் ஏற்படும் என்பது அர்த்தம். கடவுளின் தூதுவனான பல்லி மூலம் கடவுள் நமக்கு நடவிருக்கும் நன்மை தீமைகளை முன்கூட்டியே கூறுவார். அதையறிந்து முறையாக செயல்பட்டால் நன்மையின் பலன்களையும் தீமைகள் நம்மை அண்டாமலும் நாம் நம்மை காத்துக்கொள்ளலாம். பல்லி எழுப்பக்கூடிய சத்தத்தை வைத்துக்கூட நல்லது மற்றும் கெட்டதை கணிப்பார்கள் முன்னோர்கள். முதலாவதாக வீட்டில் பல்லி இருப்பது என்பதே அதிர்ஷ்டம்தான் என்கிறது சாஸ்திரங்கள். பல்லி இல்லாத வீட்டில் நிம்மதியும் இருக்காது என்று கூறப்படுகிறது. பல்லி தெய்வீக அம்சமாக கருதப்படுவதால் அவற்றை அடிக்கவோ துன்புறுத்தவோ கூடாது. இவ்வாறு செய்தால் பாவம் வந்து சேரும். உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் அதை துன்புறுத்தாமல் விரட்டிவிடுங்கள். அதை விடுத்து பாவத்தை சேர்த்துக் கொள்ளாதீர்கள். இந்து மதத்தில் பல்லியை தெய்வமாகவும் வழிபட்டு வருகின்றனர். இன்றும் பல்வேறு கோவில்களில் பல்லியை தொட்டு தடவி வழிபடும் வழக்கம் இருந்து வருகிறது. புராணங்களில் கூட பல்லிக்கு என்று ஒரு தனி இடம் உண்டு. இப்படி பல்லிக்கும் ஆன்மீகத்திற்கும் இருக்கும் தொடர்பை முன்னிறுத்தி நம் வீட்டில் எங்கெல்லாம் பல்லி இருந்தால் அதிர்ஷ்டத்தை தரும். வீட்டின் பூஜை அறையில் பல்லி இருந்தால் மிகுந்த அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். செல்வ செழிப்பும் மற்றும் மகிழ்ச்சியும் நிறைந்து இருக்கும். படுக்கை அறையில் பல்லிகள் ஜோடி ஜோடியாக இருந்தால் நல்லது என்றும் கூறப்படுகிறது. இவ்வாறு இருக்கும் இல்லங்கள் அதிர்ஷ்டம் நிறைந்தவையாக கருதப்படுகிறது. இவர்களுக்கு பெல்லி, சூனியம், ஏவல் போன்றவை அண்டாது என்றும் கூறப்படுகிறது. பல்லி நம்மையும் வீட்டையும் காவல் காக்கும் அரணாக பூஜை அறையில் இருந்து செயல்படுமாம். நீங்கள் உங்களுடைய வீட்டில் துளசி மாடம் வைத்திருந்தால் அந்த இடத்தில் பல்லி இருக்கிறதா என்று பாருங்கள். துளசி மாடத்தில் இது வாசம் செய்தால் மகாலட்சுமியுடன் மகாவிஷ்ணு சேர்ந்து அருள் புரிவதாக ஐதீகம் உண்டு. துளசி மாடம் மகாலட்சுமியையும்
பல்லி மகாவிஷ்ணுவையும் குறிப்பதால் இவை இரண்டும் ஒன்றாக இருக்கும் இடத்தில் சகல சௌபாக்கியங்களும் நிறையும் என்று நம்பப்படுகிறது. அதுபோல வெளியில் செல்லும் பொழுது பல்லி சத்தம் எழுப்பினால் நாம் செல்லும் காரியம் நல்லபடியாக நடக்கும் என்று அர்த்தமாகும். வடதிசையாக வாயு மூலையில் இருந்து சத்தமிட்டால் சுபச்செய்தி வரும். தென்மேற்கு மூலையாகிய நிறுதி திசையில் இருந்து சத்தமிட்டால் அதற்கு புதன் கிரகத்தின் சாராம்சம் பொருந்தியிருக்கும். இதன் காரணமாக இதன் ஜனபந்துக்கள் வருகையும் இனஜென்ம பந்துக்கள் நண்பர்களால் நன்மைகளும் ஏற்படும். வீட்டில் ஒரே இடத்தில் 3 பல்லிகளை பார்ப்பது மிகவும் அதிர்ஷ்டம். இதனால் உங்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கும். நீங்கள் உங்களுடைய மனதில் ஒரு நல்ல காரியத்தை நினைத்துக் கொண்டிருக்கும் பொழுது அல்லது புதிதாக ஒரு முயற்சியை செய்து கொண்டு வரும் பொழுது பல்லி சுவரில் மேல் ஏறி செல்வதைப் பார்த்தால் அது உங்களுக்கு விரைவில் அதிக நல்ல பலன்களையும் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் கொடுக்கும் என சொல்லப்படுகிறது. அதேபோல் அக்ஷய திருதியை நாளில் பல்லியை அவ்வளவு எளிதில் யாராலும் காண முடியாதாம். வாஸ்து பகவானின் கட்டளையை ஏற்று எல்லா பல்லிகளும் அக்ஷய திருதியை அன்று யார் கண்ணுக்கும் தெரியாத இடங்களில் போய் ஒளிந்து கொண்டிருக்குமாம். இதையும் தாண்டி நீங்கள் அக்ஷய திருதியை அன்றைக்கு பல்லியை பார்த்தால் உங்களுடைய 7 ஜென்ம பாவங்களும் நீங்கிவிடுமாம் மற்றும் உங்களை பிடித்து இருக்கக்கூடிய எல்லா தரித்திரமும் விலகுமாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு 1000 வருஷம் பழமையான கோவிலை பத்தி தெரிஞ்சுக்கணுமா இல்லனா உங்க ஊர்ல இருக்கிற பழமையான கோவிலை பற்றி தெரிஞ்சுக்கணுமா? அப்போ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல போய் கமெண்ட் பண்ணுங்க.